உங்களுக்கு எப்போவாவது இப்படி நடந்திருக்கா? அதாவது ஒரு சின்ன உதவி. ரொம்ப கேஷுவலா, சரி இத பண்ணிடுவோம் அப்படின்னு நெனச்சு, நீங்க யாருக்காவது செஞ்சிருப்பீங்க. ஆமா. அது அந்த நேரத்துல ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு தெரிஞ்சிருக்காது. எக்ஸாக்ட்லி. அது ஒண்ணும் பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனா, ஒரு வாரம் கழிச்சு திரும்பி பார்த்தா, அந்த ஒரு சின்ன, சரி நீங்க சற்றும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பொறுப்பாவும், உங்க வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போடுற ஒரு விஷயமாவும் மாறியிருக்கும். எப்படிடா இந்த வலைக்குள்ள நாம விழுந்தோன்னு நாமளே ரொம்ப குழம்பி போயிட்டு இருப்போம் இல்லையா? ஆமா. அதான் அந்த எப்படிடா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக். இந்த ஆழமான உரையாடல்ல நாம அலச போறது அந்த நல்லெண்ணம் விரிக்கிற வலை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயம். அந்த குட் இன்டென்ஷன்ஸ் அல்லது நல்லெண்ணம்னு சொல்லப்படுற விஷயத்துல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தே அதுதான். நம்ம ஒரு சின்ன கதவைத்தான் திறக்கிறோம்னு நினைப்போம். ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய புயலே உள்ள வந்துரும். குறிப்பா இன்னைக்கு நாம எடுத்துக்க போற சோர்ஸ் மெட்டீரியல் அப்பாவின் அலைபேசி அல்லது காதலித்து கெட்டப்போ அப்படிங்கிற அந்த ஆழமான கதையில வர்ற வேலை தேடி அப்படிங்கிற 3வது அத்தியாயத்தை தான். இது வெறும் ஒருத்தருக்கு வேலை தேடி தர்ற கதை கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய இமோஷனல் ட்ராப்குள்ள, ஒரு பொறுப்புக்குள்ள சிக்கிக்கிறான் அப்படிங்கிற சைக்காலஜியை நம்ம டீகோட் பண்ண போறோம். கண்டிப்பா. அந்த எபிசோடோட ஆரம்பமே ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டா அமைதியா தான் தொடங்குது. முந்தைய நாள் இரவு அம்பத்தூர் ஓடியில இருக்கிற ஒரு பெண்கள் விடுதியில அந்த பெண்ணையும் அவளோட தோழியும் விட்டுட்டு நம்ம கலைநாயகன் தன் நண்பனோட வீட்டுக்கு வந்து தங்குறான். ஆ, அந்த நைட் ஸ்டே. ஆமா. ஆனா மறுநாள் காலையில அவன் கண் விழிக்கும் போது அவனுக்குள்ள ஓடுற எண்ணம் காலையில சரியா 10 மணிக்கு அவங்கள கூட்டிட்டு போகணுமே அப்படிங்கிறது தான். அந்த இடம் தான் என்ன நிஜமாவே ரொம்ப யோசிக்க வச்சது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இதுல அவனுக்கு என்ன லாபம்? தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத, ரொம்பவும் பரிச்சயம் இல்லாத ஒரு பொண்ணுக்காக தன்னோட ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு அவன் கிளம்புறான். ஆமா, அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான். அதுதான். இது ஏதோ போற வழியில லிஃப்ட் கொடுக்குற விஷயம் கிடையாதுல்ல. தன்னோட ஒரு முழு நாளையும் அவளோட எதிர்காலத்துக்காக அவன் டெடிகேட் பண்றான். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் மனிதர்கள் இப்படி தேவையில்லாத பொறுப்புகளை இழுத்து போட்டுக்கிறாங்க? இதுல ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் ட்ரிகர் இருக்கு. அதாவது ஒரு பொறுப்பை நாம வாய் வார்த்தையா சொல்லிட்டோம்னா, அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம மூளை ரிலாக்ஸ் ஆகாது. ஓ, அந்த அன்கம்ப்ளீட்டட் டாஸ்க் பத்தி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இத சைக்காலஜில ஜீகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிக்கப்படாத ஒரு காரியம் நம்ம மனசுல ஒரு விதமான பதற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவன் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டான், நான் நாளைக்கு வர்றேன்னு. அதனால அந்த பொறுப்பு அவனோட பர்சனல் மிஷனா மாறிடுச்சு. கரெக்ட். அதனாலதான் அந்த நண்பனோட வீட்ல இருந்து காலையில கிளம்பும் போதே ஒரு மிஷனுக்கு தயாராகிற மாதிரி அவன் மைண்ட் செட் மாறுது. அவர்கள் தயாராக இருந்தார்கள், அவர் கண்களில் ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற அந்த வரி ரொம்ப பவர்ஃபுல். அந்த மிஷன் மைண்ட் செட் அடுத்த சீன்ல ரொம்ப தெளிவா தெரியுது. அவன் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு தன் நண்பன் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணை இன்டர்வியூக்கு உள்ள அனுப்பிட்டு இவன் வெளியில தன்னோட தோழியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த வெயிட்டிங் டைம் அது ஒரு மாதிரி மூச்சு முட்டுற நேரம் இல்ல? ஆமா, அந்த வெயிட்டிங் டைமை பத்தி நாம கொஞ்சம் டீப்பா பேசணும். எனக்கு இந்த சீனை படிக்கும்போது ஒரு சர்ஜரி நடக்கும்போது ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியில பதபதப்பா காத்துட்டு இருப்பாங்களே உறவினர்கள், அந்த ஃபீல் தான் வந்துச்சு. ஏன் இந்த காத்திருப்பு இவ்வளவு வலிய இவ்ளோ பதபதப்ப கொடுக்குது? அதற்கான காரணம் ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் இல்லாம தான். மனிதர்களுக்கு பொதுவாவே ஒரு பிரச்சனையில தங்களுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரோல் இருந்தா பதற்றம் குறைஞ்சிடும். ஏதாவது செஞ்சிட்டு இருந்தா அந்த பயம் இருக்காது. உண்மைதான். ஆனா உள்ள இன்டர்வியூல அவ எப்படி பெர்ஃபார்ம் பண்றா, அவளுக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுல வெளியில நிக்கிற இவனுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்ல. அந்த ஜீரோ ஏஜென்சி தான் அந்த வெயிட்டிங் ரூம் பதற்றத்துக்கு காரணம். ரைட். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டியது, அவனுக்கு ஏன் அந்த பதற்றம் வரணும்? அவனுக்கு யாருமே இல்லையே, ஒரு முகம் தெரியாத பொண்ணு தானே. அதுதான் அந்த பெரிய முரண்பாடு. அவனுக்கு அங்க எந்த ஸ்டேக்கும் இல்ல. ஆனா அவ உள்ள இருந்து வெளியில வரா பாருங்க, அந்த சீன் ரொம்ப எமோஷனல். அவ வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற செய்தியை ரொம்ப சத்தமா சொல்லிடுச்சு. உடனே அவ என்ன பண்றானா, தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்றா. அந்த ஃபோன் கால். ஃபோன் பண்ணி வர்ற புதன்கிழமை நான் வேலைக்கு சேரணும் அப்படின்னு அந்த தகவலை சொல்றா. அந்த குரல்ல இருந்த அந்த நிம்மதி, ஒரு பெரிய பாரம் இறங்குன ஒரு ஃபீல். அது கேட்கிற நமக்கே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் கொடுக்குது. கண்டிப்பா. ஏன்னா அந்த ஃபோன் கால் ஒரு சாதாரண ஃபோன் கால் கிடையாது. அது ஒரு வெற்றி பிரகடனம். கரெக்ட். ஒரு விக்டரி ஸ்பீச் மாதிரி அது. ஆமா. பல நாட்கள், பல அவமானங்கள், பல பயங்களுக்கு பிறகு கிடைச்ச ஒரு சின்ன ஆயுதம் அந்த வேலை. அதனாலதான் அவ அம்மா கிட்ட பேசும்போது அந்த குரல்ல அவ்ளோ பெருமிதம் இருக்கு. அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நடக்குது.
ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவ நம்ம கதாநாயகனை பார்த்து வார்த்தைகள் எதுவும் இல்லாம வெறும் கண்களால ஒரு நன்றி சொல்றா பாருங்க. அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த சைலண்ட் தேங்க்யூ அங்கதான் அவங்க 2 பேருக்குமான ஒரு கண்ணுக்கு தெரியாத பாலம் உருவாகுது. எக்ஸாக்ட்லி. அந்த சைலண்ட் தேங்க்யூ அவனுக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அவன் யோசிச்சு பார்க்கறான், இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம், நிறைய பேருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனா அப்போல்லாம் கிடைக்காத ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு மிகப்பெரிய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கு மட்டும் ஏன் கிடைக்குது அப்படின்னு. இப்போ அந்த கேள்விக்கு நாம வருவோம். ஏன் அவனுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் ஃபீல் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒருவேளை அவனோட இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருந்ததாலே இருக்கும். ஆமா. பொதுவா ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அது ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி முடிஞ்சிரும். அதாவது ரெஸ்யூம் அனுப்பணும், வேலை கிடைச்சது, தேங்க்ஸ் சொன்னாங்க, முடிஞ்சது. அது ஒரு அப்டிராக்டான ப்ராசஸ். நாம பிசிக்கலா அங்க இருக்க மாட்டோம். எக்ஸாக்ட்லி. ஆனா இங்க அவன் பிசிக்கலா பிரசன்ட் ஆகி இருக்கான். அவளோட பயத்தை அவன் நேர்ல பார்த்தான். அந்த இன்டர்வியூ ரூமுக்கு வெளியில அவ பதபதப்போட உள்ள போனத பார்த்தான். அவ வெளியே வரும்போது ஒரு உயிர் மீண்டு வந்தத நேர்ல உணர்ந்தான். வாவ், அது ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட். பசியில இருக்கிற ஒருத்தருக்கு நேர்ல சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டு நிம்மதியா சிரிக்கிறத உங்க கண்ணால பாக்கும்போது கிடைக்கிற ஒரு கெமிக்கல் ரஷ் இருக்குல்ல. ஆமா, ஒரு டோபமைன் ஹிட் மாதிரி. அதேதான். அதுதான் அவனுக்குள்ள அந்த ஆழமான நிம்மதிய கொடுத்தது. அந்த பிசிக்கல் பிரசன்ஸ் தான் டிஃபரன்ஸை உருவாக்குதுங்கிறது ரொம்ப சரியான பாயிண்ட். இப்போ இந்த நிம்மதிக்கு அப்புறம் கதை ஒரு சின்ன டர்ன் எடுக்குது. ஓகே, என்ன நடக்குதுங்க? இன்டர்வியூ சீக்கிரமே முடிஞ்சதால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம 3 பேரும் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சு அரும்பாக்கம் நோக்கி கிளம்புறாங்க. எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேஷுவலா கேட்டுட்டு வர்ற அந்த ஷேர் ஆட்டோ பயணம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீனா படுது. ஆமா, அது ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட். ஏன்னா அது வரைக்கும் ஒரு இறுக்கமான மனநிலையில இருந்த அந்த பொண்ணு முறையா வாய் திறந்து அவளோட கடந்த காலத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. இது சைக்காலஜில ரொம்ப அழகா சைக்காலஜிக்கல் சேஃப்டி அல்லது மனதளவுல ஒரு பாதுகாப்பான சூழல்னு சொல்வாங்க. இவ்ளோ நாளா வேலை கிடைக்கலையேங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது அந்த கார்டிசால் லெவல் அவளோட உடம்புல அதிகமா இருந்திருக்கும். ஓ, அது குறைஞ்சதும் அவர் ரிலாக்ஸ் ஆவறாளா? கண்டிப்பா. இப்போ அந்த வேலை கிடைச்சதும் அந்த ஹார்மோன் குறைஞ்சு ஒரு ரிலாக்ஸ்டான மனநிலைக்கு அவ வந்துட்டா. மனசுல இருந்த மிகப்பெரிய பாரம் இறங்கின உடனே அந்த பாதுகாப்பான உணர்வுல அவ தன்னோட காலேஜ் டேஸ் பத்தி, தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை பத்தி இயல்பா பேச ஆரம்பிக்கிறா. நாம எப்பவுமே பாதுகாப்பா உணரும்போது தான் நம்மளோட பர்சனல் கதைகளை வெளியில சொல்லுவோம் இல்லையா? உண்மைதான். அந்த ஷேர் ஆட்டோவோட இரைச்சல்ல அவளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அவ சொன்ன அந்த பர்சனல் கதையில என்ன ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் இருக்கு. அவ வெறும் பிகாம் படிச்சுட்டு மட்டும் நிக்கல, அவளுக்கு எம்காம் படிக்கணும்னு ஒரு தீராத ஆசை இருந்திருக்கு. அது அந்த வயசுல ரொம்ப இயல்பான ஒரு கனவு தானே. கனவுதான். ஆனா அதுக்காக அவ தன்னோட சொந்த பெற்றோர்கிட்டே பெரிய சண்டை போட வேண்டியிருந்திருக்கு. இதுக்கு மேல படிக்க வேணாம், பிகாம் முடிச்சதே போதும்னு வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா தடுத்திருக்காங்க. ஆனா அவ எல்லாத்தையும் எதிர்த்து நின்னு அந்த எம்காம் டிகிரியை முடிச்சிருக்கா. இது கொஞ்சம் ஆழமா நம்ம சமூக பின்னணியோட இணைச்சு பாருங்க. நம்ம ஊர்ல குறிப்பா மிடில் கிளாஸ் குடும்பங்கள்ல பெண்களோட படிப்பு அப்படிங்கிறது அவங்களோட அறிவை வளர்க்கறதுக்காக மட்டும் பார்க்கப்படுறதில்ல. ஆமா, ஒரு குறிப்பிட்ட டிகிரியை முடிச்சிட்டா அடுத்து கல்யாணம் பண்ணி அமிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது ஒரு செட் டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்குள்ள தான் பல குடும்பங்கள் இயங்குது. ஆனா இந்த பொண்ணு அந்த டெம்ப்ளேட்டை உடைச்சிருக்கா. அவ அமைதியா சாதுவா வெளியில தெரிஞ்சாலும் அவளுக்குள்ள ஒரு பெரிய ரெபல் இருந்திருக்கு. தட்ஸ் a great பாயிண்ட். அவ ஒரு போராளி தான். அப்போ இப்போ அவளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த வேலை வெறும் மாசம் சம்பளம் தர ஒரு சோர்ஸ் கிடையாது. இது அவளோட போராட்டத்துக்கான, அவளோட வைராகியத்துக்கான ஒரு அங்கீகாரம். கண்டிப்பா. நான் எம்காம் படிச்சது வேஸ்ட் கிடையாது, என்னால என் சொந்த கால்ல நிக்க முடியும் அப்படின்னு தன்னோட குடும்பத்துக்கு அவன் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்திருக்கா. ஆமா, அந்த ஒரு வெறிதான் அந்த வேலை கிடைச்சதும் அவ முகத்துல அத்தனை பெரிய சந்தோஷமா வெளிப்பட்டிருக்கு. அப்சல்யூட்லி. அந்த ஷேர் ஆட்டோ இரைச்சல்ல ரொம்ப சாதாரணமா வெளியே வந்த இந்த பேக் ஸ்டோரி நம்ம கதாநாயகா அவளை பாக்குற விதத்தையே மாத்திருது. அது வரைக்கும் ஒரு பாவப்பட்ட பொண்ணா பார்த்திருப்பான். ஆமா, உதவி தேவைப்படுற ஒரு பொண்ணா பாத்திருப்பான். ஆனா இப்போ அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஃபைட்டரை, அவளோட ஆழமான கனவை அவன் உணர்றான். இது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனல் கனெக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. இப்போ அந்த ஷேர் ஆட்டோல இருந்து அவங்க அரும்பாக்கத்துல இருக்கிற ஸ்கை வாக் மால்க்கு இறங்குறாங்க. அங்க இருக்கிற ஃபுட் கோர்ட்ல உட்காந்து பீட்சா ஆர்டர் பண்றாங்க. கதாநாயகனும் அந்த பொண்ணும் பீட்சா சாப்பிடுறாங்க. அது ஒரு பெர்ஃபெக்ட்டான செலிப்ரேஷன் மொமெண்ட் மாதிரி செட் ஆகுதுல்ல. ஆமா, பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. அந்த கதாநாயகனோட தோழி இருக்கால்ல, அவ மட்டும் எதுவுமே சாப்பிடாம ரொம்ப அமைதியா இருக்கா. ஒரு மாதிரி சைலண்டா டிஸ்கனெக்டடா இருக்கா. கரெக்ட்.
ஏன் சாப்பிடலேன்னு கேட்கும்போது அவ சொல்ற பதில் தான் அந்த முழு கதையோட அந்த நாளோட டைனமிக்ஸையே தலைகீழ மாத்துது. ஆமா, அவன் இன்னைக்கு நைட்டே தன்னோட அண்ணனை பார்க்க கேரளா கிளம்புறதா சொல்றா. அது ஒரு சாதாரண தகவல் மாதிரி தெரியலாம், ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆபத்து வந்து ரொம்ப பெருசு. இந்த இடத்த நான் எப்படி விஷுவலைஸ் பண்றேன்னா, ஒரு ரிலே ரேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓடி வர்ற ஒரு பிளேயர் தன்னோட கையில இருக்கிற அந்த பேட்டனை அடுத்த பிளேயர் கையில பாஸ் பண்ணுவார். ஆ, கரெக்ட். அந்த பேட்டன் பாசிங். இதுல ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, அந்த பேட்டன் உங்க கைக்கு வந்துருச்சுன்னா நீங்க அதை கீழே போடக்கூடாது. நீங்க ஓடிதான் ஆகணும். அந்த ஸ்கைவாக் ஃபுட் கோர்ட்ல நடந்ததும் அதுதான். ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த தோழி கிட்ட இருந்து நம்ம கதைநாயகன் கைக்கு பாஸ் ஆகுது. நீங்க சொன்ன இந்த ரிலே ரேஸ் அனாலஜி ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆனா இங்க சைக்கலாஜிக்கலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அத ஃபுட் இன் த டோர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் இன் த டோர், அதாவது அந்த கதவுல காலை வச்சிடுறதுன்னு சொல்றது. ஆமா, இது பொதுவா சேல்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். ஒருத்தர்கிட்ட முதல்ல ஒரு சின்ன ஃபேவர் கேட்டு அவங்கள எஸ் சொல்ல வச்சுட்டா, அடுத்து ஒரு பெரிய ஃபேவர் கேட்கும்போது அவங்க மனசு தானாகவே மறுக்காம ஏத்துக்கும். ஓ, இப்போ எனக்கு புரியுது. இங்க தோழி வேணும்னே அத பண்ணலன்னாலும் சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. ஒரு நாள் லீவ் போட்டு இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போறதுங்கிறது ஒரு சின்ன பொறுப்பு. அத அவன் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டான். இப்ப அவனோட மனசு அடுத்த பெரிய பொறுப்பை ஏத்துக்க தயாரா ஓப்பனா இருக்கு. அதுவும் அந்த தோழி வந்து சாதாரணமா கிளம்பல. கிளம்பும்போது அவ சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. நான் உன்னை நம்பி அவளை விட்டுட்டு போறேன். அவளை நீ நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கையில உங்ககிட்ட விட்டுட்டு போறேன்னு சொல்றா. மை காட், அது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். இதை விட ஒரு பெரிய ட்ராப் இருக்கவே முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு மனுஷனால இல்ல அவன் எனக்கெல்லாம் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு விலகி போக முடியும்? கண்டிப்பா முடியாது. அந்த சோஷியல் பிரஷர் அவனை லாக் பண்ணிடும். அந்த ஒரு வார்த்தை அது வரைக்கும் ஒரு ஹெல்ப்பரா இருந்த நம்ம கதாநாயகனை திடீர்னு அவளோட முழு பொறுப்பாளனா ஒரு கார்டியனா மாத்திருது. இது ஒரு இமோஷனல் பிளாக்மெயில்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டா சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு இமோஷனல் லாக். இப்போ நீங்க நிலைமைய பாருங்க. அவ வீட்டை எதிர்த்து படிச்சிருக்கா, இப்பதான் ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அவளுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் பெருசா சப்போர்ட் இல்ல. எக்ஸாக்ட்லி. அவளோட ஒரே சப்போர்ட் சிஸ்டமா இருந்த தோழியும் கேரளா கிளம்பிட்டா. இப்போ இவன் ஒருத்தன் தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே நபர். இந்த இடத்துல ஒரு இன்விசிபிள் கயிறு இவங்க 2 பேரையும் பலமா கட்டிருது. அந்த கயிறு கட்டப்படுற மொமெண்ட்ல தான் நம்ம கதாநாயகன் பின்னாடி இருந்து ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு நெரேஷன் வருது. இவ்ளோ பெரிய பிரச்சனையா மாறும்னு எனக்கு அப்ப தெரியல அப்படின்னு அவன் சொல்றான். அந்த ஃபோர் ஷேடோயிங் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடம். இனிமே வரப்போற பெரிய ஆபத்தை அது முன்னாடியே சொல்லுது. ஆமா, ஒரு சாதாரண ஃபுட் கோர்ட், ஒரு பீஸா, ஒரு கேஷுவலான சென்ட் ஆஃப், இதெல்லாம் தான் பின்னாடி வரப்போற ஒரு பெரிய சூறாவளிக்கு ஆரம்ப புள்ளிங்கிறது எவ்வளோ பெரிய ஐரணி. வாழ்க்கையோட ஐரணியே அதுதானே. பெரிய பெரிய திருப்புமுனைகள் எல்லாமே பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக்கோடவோ பெரிய வார்னிங் சைன்ஸோடவோ வர்றதில்ல. ஆமா, ரொம்ப கேஷுவலா தான் நடக்கும். ஒரு சாதாரண வியாழக்கிழமை மதியம் ஒரு ஃபுட் கோர்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்ற ஒரு சின்ன வாக்கியம் உங்க அடுத்த 10 வருஷ வாழ்க்கையை தீர்மானிச்சிரும். நிஜமாவே அப்படிதான் நடக்குது. இந்த சீன்ல அந்த தோழி கிளம்பி போனதும் அங்க ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறது யாரு? கண்டிப்பா நம்ம கதாநாயகன் தான். ஒரு நாள் கடமையா ஆரம்பிச்ச ஒரு பயணம் இப்போ ஒரு வாழ்நாள் கடமையா அல்லது அவனால் தவிர்க்க முடியாத ஒரு சுழலா மாறப்போகுதுங்கிறதுக்கான எச்சரிக்கை மணிதான் அந்த வரிகள். ரியலி பவர்ஃபுல். இந்த மொத்த எபிசோடையும் நாம சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு சாதாரண காலை பொழுது, ஒரு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ற பதைப்பு, வேலை கிடைச்சதும் வர்ற அந்த சந்தோஷம், அந்த ஷேர் ஆட்டோல வெளிப்பட்ட அந்த பொண்ணோட போராட்ட கதை. கரெக்ட். அப்புறம் கடைசியா ஸ்கைவாக்ல அந்த தோழி கிளம்பி போனப்போ விழுந்த அந்த பெரிய பொறுப்பு, இது எல்லாமே உன்னோட ஒன்னும் செயின் ரியாக்ஷன் மாதிரி கனெக்ட் ஆகி எப்படி ஒரு மனுஷனை முகம் தெரியாத ஒருத்தரோட வாழ்க்கைக்குள்ள இழுத்து போடுது அப்படிங்கறத நம்ம ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணோம். ஆமா, ஒரு சின்ன உதவி ஒரு மனுஷனோட எமோஷனல் பவுண்டரியை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடைக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் கேஸ் ஸ்டடி இது. கண்டிப்பா. உதவி பெறுபவருக்கும் உதவி செய்பவருக்குமான இடைவெளி எப்ப மறையுது, எப்ப அவங்க 2 பேரும் ஒரே பிரச்சனைக்குள்ள லாக் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தோட மைய கருத்து. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இது பல பேரோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆமாம். இந்த ஆழமான அனாலிசிஸ்க்கு அப்புறம் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு முக்கியமான ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அவங்க என்ன யோசிக்கணும்? உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. இது மாதிரி ரொம்ப கேஷுவலா சரி நான் பண்றேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்ட ஒரு சின்ன உதவி அல்லது நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு சின்னச்சிறு பொறுப்பு பின்னாடி உங்க வாழ்க்கையோட மொத்த திசையுமே மாத்தி அமைச்ச தருணங்கள் உண்டா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா இருக்குமே. ஆமா, அந்த பொறுப்பு உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு? ஒரு சாதாரண எஸ் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய புயல அல்லது மாற்றத்தை உருவாக்குச்சு அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
அந்த சிந்தனை கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தேடலை உருவாக்கும். அதான் நம்ம நோக்கமும். இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இந்த ஆழமான உரையாடல பொறுமையா செவிமடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான சிந்தனையை கிளறக்கூடிய தலைப்போட உங்களை நாங்க சந்திக்கிறோம்.